ஹாய் ஆல், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூருக்கு அருகில் உள்ள மம்மியூர் மகாதேவர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? குருவாயூரப்பனை தரிசனம் செய்பவர்கள் மம்மியூர் மகாதேவரையும் வணங்கினால்தான் இவ்வூருக்கு வந்த முழு பலனும் கிட்டும் என்பது பக்தர்களின் திடமான நம்பிக்கை. கேரள மாநில ஓடு வேய்ந்த இக்கோவிலில் மகாவிஷ்ணு, கணபதி, சுப்பிரமணியன், சாஸ்தா, பிரம்மராட்சஸ், நாகங்கள், பகவதி அம்மன் ஆகியோருக்கு சன்னதி உள்ளது. வேறு எங்கும் இல்லாத வகையில் ரிக்வேததாரை என்னும் விசேஷ பூஜை இங்கு நடத்தப்படுகிறது. வேதங்களில் முதலாவதாக இருக்கும் ரிக் வேதத்திலிருந்து மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. இந்த பூஜை தினமும் காலை 6:45 முதல் 7:25 வரை நடக்கிறது. எல்லாவித பிரார்த்தனைகளுக்கும் இந்த கோவிலில் பலன் கிடைக்கும். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். ஏகாதச ருத்ராபிஷேகம் என்ற பூஜை ரூபாய் 600 என்ற கட்டணத்தில் நடத்தப்படுகிறது. குடும்ப அமைதிக்காகவும் குறைவற்ற செல்வத்திற்காகவும் இப்பூஜை நடத்தப்படுகிறது. தம்பதி பூஜை நடத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுவதோடு நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை. இது தவிர லக்ஷ்மி நாராயண பூஜை, பிரம்மராட்சச பூஜை, ராகு பூஜை, நாக பூஜை, திருமண தடைகள் நீங்க உமா மகேஸ்வர பூஜை நடத்தப்படுகிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். கிருஷ்ண பகவான் தன் அவதாரம் முடிந்து வைகுண்டம் சென்றதும் துவாரகை நகரம் கடலில் மூழ்கியது. கிருஷ்ணனால் வடிவமைக்கப்பட்ட அவரது சொந்த வடிவம் கொண்ட விக்கிரகம் கடலில் மிதந்தது. அதை குரு பகவானும் வாயுவும் சுமந்து கொண்டு பூலோகத்தில் அதை பிரதிஷ்டை செய்வதற்குரிய இடத்தை தேடி அலைந்தார்கள். அவர்கள் பரசுராமனால் உருவாக்கப்பட்ட கேரள பகுதிக்கு வந்தனர். அங்கிருந்த ருத்ர தீர்த்தக்கரையில் விக்கிரகத்தை வைத்தனர். அவ்விடத்தில் சிவபெருமான் குடிகொண்டிருந்தார். தன் கோவிலின் அருகிலேயே மகாவிஷ்ணுவின் சிலையும் இருக்கட்டும் என அவர் அருள்பாலித்தார். அவ்வூரே குருவாயூர் ஆயிற்று. சிவபெருமான் குடியிருந்த தலம் மகிமை பொருந்தியது என்பதால் மகிமையூர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மம்மியூராக மாறிவிட்டது. இக்கோவிலின் மூலவர் மகாதேவர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் 11:30 வரையிலும் மாலை 4 முதல் இரவு 8 வரை திறந்திருக்கும். இக்கோவில் குருவாயூரப்பன் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் குருவாயூர், அருகிலுள்ள விமான நிலையம் கொச்சின். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.